பொறுமையாக இருந்து எதுலேயுமே வெற்றிகளை பெறக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? மேலுமே இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே இது சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரனே இந்த ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே முக அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வரதுனால எதையுமே ஒரு சூட்சகமாக புரிய வைப்பதில் நீங்கள் சமத்து அப்படின்னே சொல்லலாம். உங்களோட எண்ணத்தை முக குறிப்பாளிலேயே எதிரில் உள்ளவங்களுக்கு உணர்த்தி விடுவீங்க. அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவங்க. அதே போன்று தான் மற்றவங்களை கூட நீங்கள் ஈஸியாக கணிச்சிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பால்ய கால நண்பர்கள் உங்களோட தொழிலும் வாழ்விலும் சரிங்க கூட்டமாக பயணிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 3ஆவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் கூட நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி காண முடியும். சகோதரர்கிட்ட இருந்து அதிகம் ஒரு அக்கறை காட்டுவீங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்னையிடுமே பாசம் அதிகமாக இருப்பீங்க. ஆனால் நீங்களும் அதையுமே தாண்டி அவங்கக்கிட்ட ஒரு பெரும் பக்தி கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா நீங்கள் ரொம்பவே துடிச்சு போயிடுவீங்க. அதே மாதிரி தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்மராசிக்கு சூரியனே அதிபதியாக இருக்கிறதுனால உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே ரொம்ப நேசிப்பீங்க. அவங்களையுமே அனுசரித்து செல்வீங்க. உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதற்காக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் போராடி இருப்பீங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திரைத்துறையில் நிச்சயமாக சாதனை படைப்பீங்க. இயற்கையான சூழலில் நன்றாக நீங்கள் உறங்குவீங்க. உங்களோட வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நிர்வாக திறமையில் அதீத ஒரு திறமையோடு இருப்பீங்க. அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க. அதை எல்லாமே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ஒரு போராட்டம் இருந்தால் கூட, எவ்வளோ ஒரு வார்த்தைகளாக இருந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு திறனுமே உங்களுக்கு இருக்கும். அது எதை செஞ்சாலுமே உங்களோட நன்மைக்கே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே சின்ன வயதிலே அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நிறைய நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க. இருந்தால் கூட அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில் தான் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருப்போது. மேலுமே உங்களுக்கு பார்த்திங்களா ஒரு 35 ஒரு 40 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், இனி வரக்கூடிய காலம் எப்போவுமே யோகமாக இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரை குறிப்பிடுறதுனால பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதனால் உங்களோட வாழ்க்கையுமே வளம் பெறும். அதே மட்டும் இல்லாமல் நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு நீங்கள் ஒரு முறை சென்று அந்த அம்மனை வழிபட்டு வருவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையில் சகல இன்னல்களுமே நீங்கும். இனியவை அனைத்துமே உங்களோட வாழ்க்கையில் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும். சரி, இவங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வெற்றிகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக அமைச்சிருக்கு. மேலுமே ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் மற்றும் 10ஆம் அதிபதி சனியோடு இணைந்து லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாரு. இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்ப உறவினர்களோட அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும். பங்கு சந்தை வர்த்தகத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் வாக்கு சாதுரியத்தினால நிறைய லாபத்தையுமே சந்திக்க போகிறீங்க. உங்களோட சேமிப்புகள் அதிகமாகவே இருக்கும். இது வரைக்குமே நிலையான ஒரு வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த டைமில் நிலையான ஒரு வேலை தொழில் இல்லாதவங்களுக்கு கூட வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமையும். அதெல்லாம் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி தான்.
அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சுமூகமாக முடியக்கூடிய ஒரு டைமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய ஒரு தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனையானது தோன்றும். இது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். நண்பர்களோடு இணைந்து இதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணமானது நிச்சயமாகறதுக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் பார்த்திங்களா இந்த டைமில் திருப்பம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாடிக்கையாளர்களோட எண்ணம் அறிந்து செயல்பட வேணும். காவல் தெய்வங்களை வழிபடுவதனால அனைத்து விதமான சுப பலன்களுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைத்து நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே சங்கர நாராயண வழிபட வளம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும். சில பேர்த்துக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். நிதி நிலைமையுமே உயரும் ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு. வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமுமே கிடைக்கும். கடனாக கேட்ட பணம் எல்லாமே இந்த டைமில் கைக்கு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்குமே வேலைகளில் வெற்றி கிடைக்கும். உடன் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையத்தையும் கொடுக்கும். குடும்ப நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே சனிக்கிழமை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, சுகாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்க. அதனால் அரசாங்க காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே அகலும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலுமே மேல் அதிகாரிகளோடு சுமூகமான உறவானது இருக்கும். தனஸ்தானத்தில் குரு இருப்பதனாலும் 11ஆம் இடத்துல ராசிநாதன் அதாவது சுக்கிரன் உச்சமடைந்து இருப்பதனாலும் பண பிரச்சனைகள் வருவதற்கு வழி இல்லை. அதே மாதிரி குடும்ப நிலைமை நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். தொழில் இந்த டைமில் பார்த்திங்களா உங்களுக்கு முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பயணங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பகைகள் அனைத்துமே உங்களுக்கு உறவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பயணங்களுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சகோதரர்களால் உதவி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. மேலுமே கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையிலும் இசைத்துறையிலுமே பணியாற்றி வரவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமில் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி மேலே வெற்றியாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமே அமைச்சிருக்கு. ஆனால் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால தாயார் உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி திடீர் இடமாற்றங்கள் நிகழலாம். குறிப்பாகவே நீங்கள் விரும்பாத இடத்துல பணி மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசிப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பொறுத்த வரைக்குமே விநாயகருக்கு இனிப்பு நிவேதனம் ஏதாவது செஞ்சு நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்குமே பழங்கள் நிவேதனம் செஞ்சு நீங்கள் சந்நிதியை சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சனி பயிற்சியை முன்னிட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முகம் வாய் கழுத்து இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வப்போது உணவுக்கும் மருந்துக்கும் உதவுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த யோகா ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது. ஆலயம் கல்வி கற்கக்கூடிய இடம் நீதிமன்றம் இந்த மாதிரியான பயண இடங்கள் இதில் எல்லாமே வேலை பார்க்கக்கூடிய முதியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்குரிய தெய்வம் பார்த்திங்களா சுக்கிரனோட மகாலட்சுமி. எனவே உங்களோட இருப்பிடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை தோறுமே நீங்கள் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் விலகேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது.
தாயாருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை நிற பூமாலை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். முடிந்தவங்க சந்த நிற பட்டையால் தாயாரை நீங்கள் குளிர்விக்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் நீங்கள் அன்னதானம் செய்வதுமே உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். விநாயகருக்கு இனிப்பு நிவேதனம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவ அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கை மேலே பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.